ஹாய் மக்களே, வெல்கம் டு நாகப்பட்டினம் 2.0. இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் 2.0 என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாதம் தொடங்கினதுலேருந்து நமக்கு நிறைய ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் ஊர் சித்திரை திருவிழாவை எடுக்கிறதுக்கு வாங்க, எங்கள் ஊர் செடில் உற்சவத்தை எடுக்கிறதுக்கு வாங்க, எங்கள் ஊர்லேருந்து ரத காவடி இருக்குது, முள் காவடி இருக்குது, பாடக்காவடி இருக்குது, எங்கள் ஊரில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சித்திரை கோயில் திருவிழாக்கள் எடுத்து நம்மளால் போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரே நாள்லேயே ஏகப்பட்ட திருவிழாக்கள் இருந்தது. அதனால் நாம் நிறையா அழைப்புகளை சூழ்நிலையின் காரணமாக தவிர்க்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் சொன்னோம், ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய ஆலயங்களை பற்றின ஒரு விரிவான காணொளி கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெற்கு பொய்கை நல்லூரில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு சித்திரை திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சாலைகள், காவடிகள், செடில் உற்சவம், அதாவது முள்காவடி இங்கே ரொம்பவே ஃபேமஸ். முள்காவடி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காவடிகள் இங்கே இருந்துச்சு. இது சித்திரை 1 நடந்துச்சு. சித்திரை 1 எடுத்த வீடியோவை ஏன்டா சித்திரை முடிஞ்சு போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு நிறைய வீடியோஸ் இருந்ததுனால. அதுவும் இல்லாமல் இந்த திருவிழாவை பற்றி நிறைய பேர் நிறைய போஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் சரி நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி நல்லூர் விழா கோலம் பூண்டு இருந்துச்சு. அருள்மிகு மழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தோடைய திருவிழா தான் இந்த திருவிழா. காலையிலிருந்து விடிய விடிய நடந்த திருவிழாக்கள். ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரத காவடி, இன்னொரு புறம் இந்த வருடம் பிரம்மாண்டமாக டிஜே நடந்துச்சு. டிஜே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான விளக்குகளோட ஒவ்வொரு காவடிக்கு முன்னாடி டிஜே இருந்துச்சு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாக பால் குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 4 புறமும் ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லா வழிகளிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தெருவடைச்சி கூட்டமாக குடும்பமாக நண்பர்கள்லாம் இணைஞ்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஆலய திருவிழாவை. இரவை பகல் போல் ஆக்கக்கூடிய வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முள்காவடி ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக குடும்பமாக பால் எடுத்துகிட்டு வருவாங்க. பால் எடுத்துகிட்டு பால் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. பால் காவடி எடுத்துகிட்டு அந்த பாலை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் பிரம்மாண்டமான டிஜேக்களோட முள்காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த முள்காவடியை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இங்கே இருக்கிற நண்பர்கள் சேர்ந்து கொண்டுட்டு வந்த ரத காவடி. சின்ன ரத காவடிகள் நிறையா இருந்தது. அதில் பிரம்மாண்டமான முறையில் செஞ்சுருக்காங்க. கையினாலே செய்யப்பட்ட பல நட்சத்திரங்களை உள்ளடக்கின மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரமாக 2 ரத காவடிகள் இருந்துச்சு. இந்த ரத காவடியை எடுத்து அவங்க தோள் மேலே வச்சு சுற்றுனாங்க. சுற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களுடைய பகுதியிலிருந்து இந்த ஆலயம் வரைக்கும் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போன நேரத்தில் அவங்க ஆலயத்துக்கே வந்துட்டாங்க. அதனால் அவங்க நடனம் ஆடினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆலயத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கிற தெருவில் இருந்து மக்கள்கள் நிறைய கூட்டமாக வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தோட ஒருத்தராக நானும் குழந்தை போயிட்டு இருந்தேன். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது முள்காவடி. அதாவது முள்காவடியில் முன்னாடியும் நண்பர் முள்காவடி எடுத்திருக்காரு. அவருடைய முதுகுலேருந்து குத்தப்பட்ட கயிறை பின்னாடி உள்ளவரும் காவடியை பிடிச்சி அவரும் நடனம் ஆடிட்டு வராரு. அந்த முள் குத்தி இருக்கிறவங்களும் முன்னாடி ஒரு நண்பர் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவருமே நடனம் ஆடினார். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரியல. நம்மளும் விசாரித்து பார்த்த லெவலில். ஆனால் இதுக்காக அவங்க கடுமையான விரதம் இருக்கிறாங்க. விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தகுந்த பயிற்சியுமே எடுக்கிறாங்க.
இந்த ஆடுறதுக்கு அந்த தாளம் இசைக்கிறதுக்கு தகுந்த முறையிலே வந்து பயங்கரமான பயிற்சியுமே எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமுமே இந்த முள்காவடி அவங்களுடைய பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாகப்பட்டினத்தில் சிறப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் வந்து நாகப்பட்டினத்துடைய டவுனில் மத்தியில் அமைஞ்சிருக்குது. அந்த ஆலயத்தில் பல இடங்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரதக்காவடி கூட அதிகமாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ரதக்காவடிகள் வந்து ரதக்காவடிக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் நம்ம எட்டுக்குடியை தான் சொல்லலாம். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலுக்கு அதிக பாடைக்காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது இறந்து போனவங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு பாடை செய்வாங்க இல்லையா, அந்த பாடை போல் வந்து அலங்கரித்து அதில் வந்து கை கால்லாம் கட்டப்பட்டு அவங்க தலையில் வந்து கொஞ்சம் பால் செம்பு வச்சு பாடையில் காவடி எடுத்துகிட்டு வருவது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும். மற்றபடி நிறைய பேர் வந்து பால் குடம் சுமந்து காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தன்னுடைய பகுதியிலிருந்து தகுந்த விரதம் எடுத்துகிட்டு அம்மனுக்கு நேர்ச்சை செய்கிறதுக்காக தன்னுடைய குழுவினர்களோடு வேத வாத்தியங்கள் முழங்க, தம்பை ஒரு சைடு இசைக்க, இவங்க எல்லாமே கூட்டமாக வந்து அந்த முள்காவடி எடுத்துகிட்டு வந்து நேராக அம்மன் சன்னதியில் போய் அம்மனை வழிபடுறாங்க. கோயிலை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரெயின் வந்துச்சு. என்ன பெரிய க்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, க்ரெயினுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படத்துலலாம் காட்டுற மாதிரி ஒரு பயங்கர பிரம்மாண்டமாக ஒரு டிஜே, பல லைட்ஸோட அப்படியே டிஜே ஒன்று பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. பெரிய க்ரெயினுக்கு முன்னாடி வந்து டிஜே லைட்ஸு, பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இது ஆக்சுவலாக முன்னாடியே வந்து தன்னுடைய வேலைகளை முடித்து வெற்றிகரமாக திரும்பிட்டு இருந்துச்சு. நம்ம போன நேரம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஆலயத்துக்கு எய்த்தாப்பில், அதாவது எக்ஸாக்டாக கோயிலுக்கு எய்த்தாப்பில் இருக்க தெருவில் நம்ம சும்மா போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்க்குறப்ப எங்கே பார்த்தாலுமே ஒரே பளிச்சுன வேலை, ஒரே ஃபயர் ஒர்க்கு அப்படி இப்படின்ட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, அது வேறு ஒரு நண்பர்களுடைய குழு வந்து அதே மாதிரி டிஜே எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிஜே பயங்கரமான ஸ்பீக்கரு, திடீர்னு இந்த படத்துலலாம் வர மாதிரி, இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வர மாதிரி ஃபயர் ஒர்க் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து திடீர்னு நெருப்பெல்லாம் கக்கிக்கிட்டு நண்பர்களுடைய நடனம்லாம் வேறு அல்டிமேட் பயங்கரமான நடனங்களுக்கு மத்தியில் வந்து அந்த முள்காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே முடியல, பயங்கர வைப்பாக இருந்துச்சு. ரொம்பவே நம்ம தெற்கு பையனதே ஆல்மோஸ்ட் ரவுண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சு. எங்கே காவடிகள் வருது, எங்கே வித்தியாசமாக ஏதாவது வருது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பயங்கர சர்ப்ரைஸு வித்தியாசமாக இருந்துச்சு, பயங்கர கோலாகலமாக இருந்துச்சு. இது ஒரு புறம் நடக்க, நம்ம இன்னொரு சைடு வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். கரெக்டாக சொல்ல போனோம்னா, நம்ம வேளாங்கண்ணியிலேருந்து இது பொய்யூர் நோக்கி அக்கரைப்பேட்டை வர ஒரு வழியில் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரதக்காவடி எடுத்துகிட்டு குட்டி சிறுவன் 2 பசங்க வந்து ரொம்பவே பக்தி பரவசத்தில் எல்லாத்தையுமே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே நாங்களே அப்படி ஸ்டன்னாக எங்கே நின்றுட்டோம். ரொம்ப அழகாக 2 பசங்க தான், 2 பசங்க அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் கேரளா பெண்களுடைய நடனம் ஊர்வலம் நடந்துச்சு.
विवाहरूपं दैववरीषं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ கேரளத்து செண்டை மேளங்கள் எல்லாத்தோடைய ஆடல் பாடல்களை தாண்டி கடந்து போனும்பொழுது அடுத்து ஒரு ரதக்காவடி இளைஞர்கள் சூழ இந்த ரதக்காவடியை எடுத்துகிட்டு அழகாக நடனம் ஆடிட்டு வந்தாங்க. இந்த ரதக்காவடியிலே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாலே அந்த தோல் மேலே வச்சுக்கிட்டு அவங்க நடனம் ஆடுறது தான். அந்த நடனங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இடையில நண்பர்களுடைய முள்ளு காவடியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. முள்ளு காவடியோடு சேர்த்து நிறைய பேர் வந்து நாக்கில் அழகு குத்தியிருந்தாங்க. அந்த எய்த்தாப்பில் ஆடிட்டு இருக்கார் இல்லையா அந்த அண்ணன், மஞ்சள் வேஷ்டி கட்டியிருக்க அண்ணன், நாக்கில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய வேலுமே வந்து நாக்கில் அழகு குத்தியிருந்தார். இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கந்தன் கருணைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து இல்லை முருகன் துணைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து அழகாக வந்து அந்த முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு ஒரு குட்டி பையன் டான்ஸ் ஆடுவார். அதே மாதிரியே இந்த பையன் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நேர்த்தியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். பார்க்கவே நமக்கே வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்த மாதிரி ஒரு உணர்வு. அவ்வளோ சின்ன பையன், அவன் தன்னையே அறியாமல் அந்த கடவுள் மேலே உள்ள பக்தியில் அவன் பாட்டுக்கு அந்த காவடி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தான். உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நெகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோ வழக்கம் போல் நம்மளோட நண்பர்களுடைய டிஜே
ஆல்மோஸ்ட் ஊரையே ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. ஆலயத்தோட நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, கோயிலுக்குள்ளே நம்ம போனதையோ இல்லை கோயிலுக்குள்ளே நடந்த நிகழ்வுகளையோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா, காவடி எடுத்துகிட்டு வந்தவங்களுடைய கூட்டம், அங்கே பக்கத்துலேயே செல் சுற்றிட்டு இருந்தவங்களுடைய கூட்டங்கள் எல்லாமே வந்து நம்மளை கோயிலுக்குள்ளேயே போக முடியலை. அதையும் தாண்டி கோயிலுக்குள்ளே போய் சாமி மட்டும் தான் கும்பிட முடிஞ்சே தவிர சாமி கும்பிடவும் நம்ம நடந்து போகலை. கூட்டம் நம்மளை தூக்கிட்டு போய் சாமி கும்பிட வச்சுட்டு கொண்டாட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. மற்றபடி உள்ளே நடக்கிற அபிஷேகங்கள் எதையுமே வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை. அந்த ஒரு வருத்தம் தான். மற்றபடி வந்து ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. இந்த திருவிழாவுக்கு நீங்கள் போனீங்களா என்ன அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களை மறக்காமல் பகிர்ந்துக்கங்க. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் போய் கலந்துக்கிட்ட நிகழ்வுகளை பற்றியும் உங்களுடைய எண்ணங்களை ரூபனாகி என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாகப்பட்டினம் 2.0ங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலையும், பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும், நாகப்பட்டினம் 2.0 அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் கணக்கையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நாகப்பட்டினம் 2.0. நாகப்பட்டினத்தோட பெருமையை இந்த உலகம் அறிய செய்வோம். இருளையே வெளிச்சமாக்குற வண்ணமயமான இந்த திருவிழாவை எதிர்நோக்கி, அடுத்த சித்திரை திருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். தொடர்ந்து இணைச்சிருங்க. இது நாகப்பட்டினம் 2.0. நான் உங்கள் நண்பன் ரூபன். वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम्